இந்த நாகலட்சுமிக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? போன் பண்ணி அவகிட்ட ஜாதகம் கேட்டா ஒன்னு இருக்குதுன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்ட இல்ல, ஆனா அவளுடைய பெரியம்மாக்காரி தான் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவகிட்ட நிச்சயமா ஜாதகம் இருக்கும், நீங்க வேணா அவளை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மாவோட போன் நம்பரையும் கொடுத்துட்டா. அந்த திருவும் அன்னபூர்ணி அம்மாவுக்கு போன் பண்ணி, உன் வீட்டு பொண்ணு மல்லி என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா, என் பள்ளிக்கூடத்தை எங்கிட்ட இருந்து பிடுங்கி கவர்மெண்ட் கிட்ட போற அளவுக்கு பண்ணிட்டா, நான் அவளை சும்மா விட மாட்டேன், இப்ப எங்க இருக்க, முதல்ல உன் அட்ரஸ் சொல்லு அப்படின்னு மிரட்டவே ஆரம்பிச்சுட்டா. வேற வழி இல்லாம தன்னுடைய அட்ரஸ் சொல்லி முடிக்கவும் 10 நிமிஷத்துக்கு உன் வீட்டுல இருப்பேன், நீ அவளுடைய ஜாதகத்தை எடுத்து வைன்னு எதுக்காக போன் பண்ணானோ அந்த விஷயத்த சொல்லவும் அன்னபூர்ணி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஜாதகமா, அது எங்க எங்கிட்ட இருக்கு அப்படின்னு புலம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இவ்வளவு விஷயம் நடக்குது, பக்கத்திலே தான் நம்ம ஹீரோயின் மல்லி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த திரு பேசுறான்னு சொன்னதும் எந்திரிச்சு போயிருக்கணும், இல்ல தள்ளியாச்சும் உட்கார்ந்து இருக்கணும். பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்னபூர்ணி அம்மாவே பயந்து போய் போனை வைக்கிறாங்க. அந்த இடத்துல என் அண்ணனுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, என் அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனையும் பண்ணி மறுபடியும் அன்னபூர்ணி அம்மாட்ட கொடுத்து பேச சொல்லிட்டா. சரி மல்லி தான் கேட்கறாளேன்னு அவங்களும் இனவரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திரு பாயிண்ட புடிச்சு பேச ஆரம்பிச்சான். ஓ, மல்லியை பத்தி கேட்டா மல்லி எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாது, ஆனா பாபுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாற ஆரம்பிச்சாங்க அன்னபூர்ணி அம்மா. நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுலதான் பாபுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் சார் சொன்னேன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தாங்க. அதெல்லாம் திருவோட காதல ஏறின மாதிரியே தெரியல. அவனுக்கு மல்லியோட ஜாதகம் வேணும். நேரா அன்னபூர்ணி அம்மாவோட வீட்டுக்கே வந்து சேர்ந்தான். அங்க கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அன்னபூர்ணி அம்மா நம்ம வரேன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் பூட்டிட்டு எங்க ஓடி போயிட்டா போல இருக்கு, அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய அடியாட்களை விட்டு அடிச்சு உடைக்க சொல்லிட்டான். அவனுங்களும் சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சாங்க. அதை வந்து பார்த்துட்டு அன்னபூர்ணி அம்மா போன் பண்ணுவாங்களா, அன்னபூர்ணியாவது மறுபடியும் திருவுக்கு போன் பண்றதாவது வாய்ப்பே இல்ல. ஒரு காலத்துல திரு ஐசக்ன்ற பேர்ல ஜெமினி படத்துல பெரிய வில்லன், ஆனா இங்க முதல்ல சீரியஸா காட்டினாலும் போக போக ஒரு காமெடியனாவே காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திருவை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, சீரியஸான வில்லனா தோணுதா இல்ல பாக்குறதுக்கு காமெடியனா தோணுதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வெண்பாவுக்கு மல்லி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட ஸ்கூல்ல வெகுவா பாராட்டி இருந்தாங்க. பசங்க செஞ்சு கொண்டு வந்து கொடுத்திருந்த ப்ராஜெக்ட்லயே மல்லியோட தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவார்டும் கொடுத்தாங்க. வெண்பா அந்த அவார்டை வாங்கும் போது நம்ம ஹீரோ விஜயையும் மல்லியையும் கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் போனாங்க. இருந்தாலும் போட்டோ எல்லாம் எடுப்பாங்கன்னு மல்லி கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இது ஒரு எவிடன்ஸா மாறிடுச்சுன்னா பின்னாடி தன்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு முட்டுக்கட்டியா மாறிடுமோ அப்படின்னு பயப்படவும் ஆரம்பிச்சாங்க. வெண்பாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்னா வந்தது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஆனா மல்லிக்கு தான் முகமே மாறி போச்சு. தன்னை போட்டோ எடுப்பாங்கன்னோ அந்த போட்டோ வேற யாரா பார்த்துட்டா பின்னாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதை விஜய் கவனிக்கவும் செஞ்சாரு. அந்த போட்டோகிராஃபர் அணுகி அந்த போட்டோ வெளியில யாருக்கும் போகாதபடி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெண்பா, அப்படி என்னப்பா அந்த அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்ப எடுத்த போட்டோ எந்த காரணம் கொண்டு நியூஸ் பேப்பருக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் மல்லி நன்றி சொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.